குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் சர்வீஸ் பிஸ்னஸில் சாப்டர் 11 டைப்ஸ் ஆஃப் பேங்க் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஆர்பிஐ பற்றி எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாப்டர் 10ல் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த சர்வீஸ் பிஸ்னஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் பேங்க்கை வந்து எந்த மாதிரி டைப்ஸில் பிரிக்க செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா 3 விதமாக பிரிக்க செய்யலாம். என்ன அப்படின்னு சொன்னால் பேஸ்டு ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் யர் பேங்க். என்ன அப்படின்னு சொன்னால் பேஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் செயல்பாட்டினுடைய அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அதே மாதிரி பேஸ்டு ஆன் த ஸ்டேட்டஸ் கிவன் பை த ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட தகுதியினுடைய அடிப்படையில் பேஸ்டு ஆன் த ஓனர்ஷிப் பேட்டர்ன் அப்படின்னா உரிமையாளருடைய அடிப்படையில் 3 விதமாக பிரிக்க செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க், அதனுடைய செயல்பாடுகளினுடைய அடிப்படையில் சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ பற்றி நம்ம என்ன பண்ணோம் சாப்டர் 10லேயே பார்த்துட்டோம். ஆர்பிஐ அப்படின்னா என்ன, அதனுடைய மீனிங் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். அதே மாதிரி அதனுடைய ஸ்ட்ரக்சர் பற்றியும் பார்த்துருக்கோம். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன மாதிரியான முறையில் செயல்படுது அப்படின்னா அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பணிகள் என்னென்ன மாதிரியான பணிகளை செய்யுது அப்படின்றதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க் அப்படின்னா வணிக வங்கிகள் அப்படின்றத பார்க்க போகிறோம். வணிகம் அதுலேயே ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னா வணிகம் அப்படின்றது இருக்க செய்யுது. பேங்க் விச் அக்செப்ட் த டெபாசிட் from the public and grant loan to the trader, individual, agricultural, industries, transport, etc. in order to the earn profit. இந்த வணிக வங்கி அதாவது கமர்ஷியல் பேங்க் அப்படின்றது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட இருந்து வைப்பு தொகைகளை டெபாசிட் அமௌண்ட்டை பெறாங்க அப்படின்னு சொன்னால் பப்ளிக் கிட்ட இருந்து வாங்க செய்கிறாங்க. ஸோ எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏர்ன் ப்ராஃபிட், லாபம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி யாருக்கெல்லாம் வந்து இதனுடைய கடன்களை வழங்குறாங்க அப்படின்னு சொன்னால் ட்ரேடர், இண்டிவிஜுவல், அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்டு இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ இது மூலமாக இவங்களுக்கு தேவையான கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வழங்கணுங்கிறதுக்காக வந்து ஏற்படுத்தப்பட்ட வங்கி தான் என்ன அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்கு. இந்த கமர்ஷியல் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி லெண்டிங் மணி டு அதர்ஸ், மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறதுனால அதுலேருந்து வரக்கூடிய லாபம் இன்ட்ரெஸ்ட் மூலம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாபம் அப்படிங்கிறத ஏர்ன் பண்ண செய்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைஸ்யா பேங்க்கு. ஸோ இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னா வளர்ச்சி வங்கி. வளர்ச்சி வங்கி அப்படிங்கிறது ஹியூஜ் ஃபினான்ஸ் ரெக்யூர்ட் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் அண்ட் மாடரேஷன்ஸ் ஆஃப் பிக் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதர் ஆர் கிராண்ட் பை செப்பரேட் டைப்ஸ் ஆஃப் பேங்க் இஸ் கால்டு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் பேங்க்குன்னு சொல்ல செய்கிறோம். இது யாருக்கு கொடுக்குறாங்க? ஹியூஜ் ஃபினான்ஸ் ரெக்யூர்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பான்ஷன் அண்ட் மாடர்னைசேஷன்ஸ் ஆஃப் த பிக் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய அளவில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு அதனுடைய தொழில்களை என்ன பண்ணுறாங்க எக்ஸ்பான்ஷன்ஸ் விரிவாக்கம் செய்யறதுக்கும் மாடரேட் பண்ணுறதுக்கும் என்ன அப்படின்னா நவீனமயமாக்குறதுக்கும் தேவையான அளவு நிதிகளை செய்யறதுக்கு தேவையான நிதி வசதிகளை வழங்கக்கூடியது எது அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் பேங்க் தான் வழங்க செய்கிறாங்க. ஸோ இது மாதிரி இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வழங்குறதுனால தேவையான ஃபினான்ஸ் அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்த வங்கியை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆல்சோ கால் இண்டஸ்ட்ரியல் பேங்க்குன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கான இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஐஎஃப்சிஐ, எஸ்ஐடிபிஐ, அடுத்தது முத்ரா பேங்க்கு. இந்த 3மே எதுக்கானது அப்படின்னு சொன்னாலும் டெவலப்மெண்ட் பேங்க்குக்கான எக்ஸாம்பிள்ஸு. அடுத்தது என்ன அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு. இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் இன் இந்தியா ஆர் ஓன் பை இட்ஸ் கஸ்டமர் ஆர் மெம்பர்ஸ் ஹூ ஆர் ஃபார்மர் ஸ்மால் ட்ரேடர்ஸ் அண்ட் அதர்ஸ். இந்த கூட்டுறவு வங்கின்னு சொல்லுவாங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிறது கூட்டுறவு வங்கி. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கூட்டுறவு வங்கிகளும் அதனுடைய வாடிக்கையாளர்கள் இல்லைன்னா அதனுடைய மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் இவங்களுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இவங்களுடைய விவசாயிகள், சிறிய வர்த்தகர்கள், இது வங்கி யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ், ஸ்மால் ட்ரேடர்ஸு அண்ட் அதர்ஸ் இவங்களுக்கான ஒரு சொந்தமாக உருவாக்கப்பட்ட வங்கி தான் என்ன அப்படின்னா இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க். மேக்ஸிமம் இந்த பேங்க் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா எய்தர் அர்பன் பேஸ்டு ஆர் ரூரல் பேஸ்டில் இருக்க செய்யும். ஒன்று கிராமப்புறம், இல்லை அப்படின்னு சொன்னால் கிராமப்புறம், இல்லை அப்படின்னு சொன்னால் நகர்ப்புறங்களை அடிப்படையாக கொண்ட வங்கியாக செயல்படக்கூடியது எது அப்படின்னு சொன்னோம்னா இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் தான். ஸோ இது என்ன மாதிரியான கடன்களை வழங்குது அப்படின்னு சொன்னோம்னா ஷார்ட் டேர்ம் லோன் டு ட்ரை ஸ்ட்ரக்சர் ஃபார் த லாங் டேர்ம் லோன். ஸோ 2 விதமான முறையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வங்கி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து
இந்தியாவில் ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா ஹேஸ் ஏ 3 try structures for the short term loan and 2 try for the structure for the long term loan. இது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா 3 அடுக்கு முறையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீண்ட கால கடன்களும் 2 அடுக்கு முறையில் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய கட்டமைப்புகளையும் கொண்டு செயல்படக்கூடியது. குறுகிய காலம் ஷார்ட் டேர்ம் லோன் அப்படிங்கிறது எந்த பேசிக்கில் இருக்கும் அப்படின்னா 3 அடுக்கு முறையில் இருக்க செய்யும். நீண்ட கால கடன் அப்படிங்கிறது எத்தனை ஸ்ட்ரக்சர் பேசிக்கில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீண்ட கால அடிப்படையில் 2 அடுக்குமுறைகளாக கொண்டு செயல்படக்கூடிய வங்கி. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட், தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்கு ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை அப்படி இதில் இருக்க செய்யுது. அடுத்தது என்ன அப்படின்னா ஃபாரின் பேங்க், வெளிநாட்டு வங்கி. வெளிநாட்டு வங்கி அப்படிங்கிறது பேங்க் விச் ஹாவ் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இன் எ ஃபாரின் கண்ட்ரி அண்ட் பிரான்ச்சஸ் இன் இந்தியா ஆர் கால்டு ஃபாரின் பேங்க்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னா வெளிநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட அலுவலகம், அதனுடைய ஆஃபீஸ் அப்படின்றது எங்கே இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வெளிநாட்டில் இருக்க செய்யணும். அதனுடைய பிரான்ச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்க செய்யும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வங்கிகளை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபாரின் பேங்க்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். இந்த பேங்க் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் பிக் சிட்டிஸ் அண்ட் போர் டவுன் ஒன்லி. எங்கே அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய தலைநகரங்கள் இல்லைன்னா துறைமுக பகுதிகளில் மட்டுமே இதனுடைய அலுவலகம் அப்படிங்கிறது இருக்க செய்யும், அதனுடைய ஆஃபீஸ் அப்படின்றது இருக்க செய்யும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்லேஸ் பேங்க் இங்கிலாந்து, டியூசெட் பேங்க், அடுத்தது டியூஷன் பேங்க் ஜெர்மன். இது எல்லாமே எதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னால் ஃபாரின் பேங்க்குக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது என்ன அப்படின்னா டயூஷ் பேங்க் ஆஃப் மேற்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஜெர்மன். அடுத்தது என்ன அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்க் RRBS. இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னா வட்டார கிராம வங்கி. The Regional Rural Bank were formed under the Regional Rural Bank Act 1976 jointly by the central government, state government and sponsored bank. யாரெல்லாம் சேர்ந்து அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிறது ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1976 படி ஒன்று சென்ட்ரல் ஸ்டேட்டு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ட் பேங்க். இதெல்லாம் சேர்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த அமைக்க ஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த என்னுடைய ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண செய்கிறாங்க அப்படின்னா எந்த ரேஷியோ பேசிக்கில் அப்படின்னு சொன்னோம்னா 50:15:35 பேசிக்கில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றத செய்கிறாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஷேர் கேபிட்டலை. ஸோ தெர் ஆர் எஸ்டாப்ளிஷ் எஸ் ஏ லோ காஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு இன் ரூரல் ஏரியா. இதனுடைய வங்கிகள் அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா குறைந்த செலவிலான நிறுவனங்களால் நிர்வகிக்கப்பட செய்கிறாங்க. ஸோ எடுத்துக்காட்டு இதுக்கு என்ன அப்படின்னா பல்லவன் கிராம வங்கி, பாண்டியன் கிராம வங்கி, இது ரெண்டும் இதுக்கான எடுத்துக்காட்டுகள். அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு பேங்க். சம் பேங்க் ஆர் கிரியேட்டட் ஃபார் ஸ்பெஷல் பர்பஸ் பை த கவர்மெண்ட். ஒரு சில வங்கிகள் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தால் ஒரு சிறப்பு நோக்கங்களுக்காக உருவாக்கப்படக்கூடிய வங்கிகள் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு பேங்க்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் செட்டப் த்ரூ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1981. இந்த இந்தியன் ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி சட்டத்திற்கான ஆக்ட் 1981 படி ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வங்கிகளால் உருவாக்கப்பட்டது. எந்த பேசிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் செட்டப் எந்தனுடைய பேசிக்கில் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1981 பேசிக்கில் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டதாக இருக்க செய்யுது. ஸோ என்னுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஃபெசிலிட்டி இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. என்னுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னலுடைய ட்ரேடு, ஏற்றுமதி இறக்குமதி வங்கியில் இதனுடைய அதனுடைய மேம்படுத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ஸ்பெஷலைஸ்டு பேங்க்.
ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, நேஷனல் ஹவுசிங் பேங்க். ஸோ இது இதுக்கான எக்ஸாம்பிள்ஸு. லோக்கல் ஏரியா பேங்க் scheme was introduced by RBI in ஆகஸ்ட் 1996. இந்த உள்ளூர் பகுதி வங்கி அப்படிங்கிறத ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1996 இந்திய ரிசர்வ் வங்கி நம்மளுடைய ஆர்பிஐ தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த பேங்க் அப்படிங்கிறது ஸ்மால் private sector bank established in rural and semi urban area. இந்த எங்கே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று கிராமம் இல்லைன்னா அதனுடைய சிறு நகர் பகுதிகளில் சிறிய வணிகர்களுக்காக வேண்டி இந்த லோக்கல் ஏரியா பேங்க் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு வங்கியும் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மாவட்டங்களோட இணைந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2 or 3 ஜாயினிங் டிஸ்ட்ரிக்ட் ஒன்லி ஈச் பேங்க். ஒவ்வொரு பேங்க்குமே 2 இல்லைன்னா 3 மாவட்ட வங்கிகளுடன் இணைந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேவைகளை செய்வாங்க. கோஸ்டல் லோக்கல் ஏரியா பேங்க் விஜயவாடா, கிருஷ்ணா, பீமா, சம்ருதி லோக்கல் ஏரியா பேங்க் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, விஜயவாடா அண்டு ஆந்திர பிரதேஷ். மஹபூப் நகர், தெலுங்கானா. சுபத்ரா லோக்கல் ஏரியா பேங்க் லிமிடெட் எங்கே இருக்குன்னா கோல்பூர் அண்டு மகாராஷ்டிரா. இந்த இடங்கள்ல என்னுடைய வங்கிகள் அப்படின்றது இருக்க செய்யுது. ஸ்மால் ஃபினான்சியல் பேங்க் சிறிய நிதி வங்கிகள் ஆர் பிரைவேட் செக்டர் பேங்க் செட்டப் unbanked and underbanked regional of the country to achieve the financial inclusions. இதனுடைய வங்கி அப்படிங்கிறது சிறிய நிதி வங்கிகள் ஸ்மால் ஃபினான்சியல் பேங்க் ஆர் பிரைவேட் செக்டர் பேங்க் அப்படின்றது இந்த எங்கெல்லாம் வங்கிகள் இல்லாமல் இருக்குதோ வங்கியினுடைய சேவைகள் சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்க செய்யுதோ அந்த மாதிரியான பகுதிகளில் தேவையான அளவு நிதி உதவிகளை வழங்குறதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட வங்கி தான் என்ன அப்படின்னா ஸ்மால் ஃபினான்சியல் பேங்க். இதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா மொபிலைசிங் ரூரல் சேவிங்ஸ். யார்கிட்ட வந்து திரட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் பணங்களை பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறங்கள்லேருந்து சேமிப்புகளை திரட்ட செய்கிறாங்க. அது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கிரெடிட் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கடன் வசதிகளை சிறிய மற்றும் குறுகிய அளவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் செக்டர் விவசாய பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் வழங்க செய்கிறாங்க. அதே மாதிரி ஸ்மால் அண்டு எமர்ஜென்ட் ஃபார்மர்ஸ்க்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவையான கடன்களை வழங்க செய்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா ESAF SFB திருவனந்தபுரம், கேரளா. ஸோ இது ஃபினான்சியல் பார்த்தீங்கன்னா ஃபின்கேர் SFB அகமதாபாத், குஜராத். இதனுடைய கிளைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்குதுன்னா பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இதனுடைய பிரான்ச்சஸ் 25 பிரான்ச்சஸ் ஸ்ப்ரெட் ஓவர் த செவரல் ஸ்டேட். நிறைய ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இதனுடைய கிளைகள் அப்படிங்கிறது இருக்க செய்யுது. பேடிஎம் பேங்க் அடுத்தது செலுத்தல் வங்கி அப்படின்றது. பேடிஎம் பேங்க் ஆர் ஃபார்ம்டு டு widen the spread of the payment of and financial service to the small business, low income holders, households and migrant laborers. யாருக்கெல்லாம் வழங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த பேமெண்ட் அப்படிங்கிறது செலுத்தல் வங்கி சிறிய தொழில் மற்றும் குறைவான வருமானங்கள் கொண்ட குடும்பங்கள் மற்றும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய தொழிலாளர்களுக்கு பணம் செலுத்துறதுக்கு தேவையான நிதி சேவைகளை பரவலாக்கணும், ரெண்டாவது விரிவுபடுத்துறதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட வங்கி தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பேடிஎம் சொல்லக்கூடிய செலுத்தல் வங்கி. என்ன வங்கி அப்படின்னா பேடிஎம் பேங்க். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லிமிடெட். ஸோ இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்.
Multilateral Development Bank. So Multilateral Development Bank is formed by the government of a group of countries. இது வந்து என்ன சொல்லுங்க, மல்டிலேட்டரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, பன்முகத்தன்மை கொண்ட மேம்பாட்டு வங்கிகள். இந்த வங்கி அப்படிங்கிறது பல நாடுகள் சேர்ந்து யாரால உருவாக்குறாங்க அப்படின்னா கவர்மெண்டால மட்டுமே ஃபார்ம்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் எ குரூப் ஆஃப் எ கண்ட்ரீஸ். பல நாடுகள் சேர்ந்த அரசாங்கத்தால் உருவாக்கப்படக்கூடிய வங்கி என்ன அப்படின்னு சொன்னா இந்த மல்டிலேட்டரல் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா, மெம்பர் கண்ட்ரி கன்சிஸ்ட் ஆஃப் எ டெவலப்மெண்ட் டோனர் கண்ட்ரீஸ் அண்ட் பாரோவர் கண்ட்ரீஸ். எந்த கண்ட்ரி அப்படிங்கிறது உறுப்பினர் நாடுகள், அதே மாதிரி நன்கு வளர்ந்த நன்கொடை நாடுகள் மற்றும் கடன் பெறக்கூடிய நாடுகள் இதனுடைய உறுப்பினர்களா இருக்க செய்யறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆப்பிரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்டஸ் கிவன் பை த ஆர்பிஐ, இந்திய ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட தகுதியினுடைய அடிப்படையில் வங்கிகளை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஷெட்யூல்டு அண்ட் நான் ஷெட்யூல்டு பேங்க்னு சொல்லிட்டு பிரிக்க செய்யறாங்க. ஆல் த பேங்க் which is satisfied the norms and include in the second scheduled to the RBI Act 1934 are called the scheduled bank. Such bank are given financial accommodations and remittance facilities at the co-conscious routine by the RBI. இது ஷெட்யூல்டு அண்ட் நான் ஷெட்யூல்டுன்னு சொல்லிட்டு எதை பற்றிக்கிறாங்க, ரெண்டு தகுதியினுடைய அடிப்படையில் ஆர்பிஐயினுடைய ஸ்டேட்டஸ் கிவன் பை த ஸ்டேட்டஸ் யாருடைய இது அப்படின்னு சொன்னோம்னா ஆர்பிஐடைய தகுதியினுடைய இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய தகுதியின் அடிப்படையில் வங்கியை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன ஷெட்யூல்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஷெட்யூல்டுன்னு சொல்லிட்டு பிரிக்க செய்கிறாங்க. இந்த ஷெட்யூல்டு பேங்க் அப்படிங்கிறது ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1934 ஆக்டில் செகண்ட் ஷெட்யூல்டுடைய பேசிக்கில் அதனுடைய ரூல்ஸ் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபுல்லாகவே எல்லாமே நார்ம்ஸ் பேசிக்கில் பார்த்தீங்கன்னா ஆல் த பேங்க்ஸ் விச் சாட்டிஸ்ஃபை தயர் நார்ம்ஸ், அதனுடைய நார்ம்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முழுவதுமே பூர்த்தியானதாக இருக்க செய்யும். அப்படி இருக்கக்கூடிய வங்கிகளை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஷெட்யூல்டு பேங்க்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். include in the second scheduled to the RBI. இந்திய ரிசர்வ் வங்கி 1934 ஆக்ட் பேசிக்கில் இரண்டாவது அட்டவணை செகண்ட் ஷெட்யூல்டு பேசிக்கில் அதனுடைய நார்ம்ஸ் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்க செய்யணும். முழுவதுமே பூர்த்தி செய்யப்பட்ட வங்கிகளை எல்லாமே என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஷெட்யூல்டு பேங்க்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். இது சொல்ல செய்கிறோம். நான் ஷெட்யூல்டு பேங்க் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்குதா அப்படின்னா தேர் இஸ் நோ நான் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க். எங்கே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்தியாவில் பொறுத்த மட்டும் நான் ஷெட்யூல்டு பேங்க் இருக்குதா அப்படின்னு சொன்னோம்னா கிடையாது. ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா இது எதனுடைய பேசிக்கில் இருக்கும் அப்படின்னா there are 5 urban cooperative bank and 3 local area bank which functions in a non-scheduled bank in India. இருந்தது அப்படின்னா அது எந்த பேசிக்கில் செயல்படும் அப்படின்னா 5 நகர கூட்டுறவு வங்கிகள் மற்றும் 3 உள்ளூர் பகுதி வங்கிகள், இந்த மாதிரியா இருக்கக்கூடிய வங்கிகள் அட்டவணை இடப்படாத வங்கிகளாக இன்னைக்கு செயல்பட்டுட்டு வர செய்யுது. பேஸ்டு ஆன் த ஓனர்ஷிப் பேட்டர்ன், எந்த பேசிக்கில் அப்படின்னா உரிமையாளர் முறை அடிப்படையில் வங்கிகளை வகைப்படுத்த செய்யுது. எனி பேங்க் இன் விச் நாட் லெஸ் தென் 51% ஆஃப் ஷேர் ஆர் ஓன் பை த கவர்மெண்ட் ஆர் கால்டு த கவர்மெண்ட் பேங்க் ஆர் பப்ளிக் செக்டர் கமர்ஷியல் பேங்க்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா எந்த ஒரு வங்கி பங்குகளில் 51% குறைவில்லாத பங்குகளை அரசு பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அரசு வங்கி, இல்லைன்னா என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் கமர்ஷியல் பேங்க்னு சொல்கிறோம். ஒன்று கவர்மெண்ட் பேங்க் இல்லைன்னா பப்ளிக் செக்டார் கமர்ஷியல் பேங்க்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஆல் நேஷனலைஸ் பேங்க் 19 பேங்க்ஸ் இன் 2017. 2017 எத்தனை பேங்க் நேஷனலைஸ் பேங்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 19 வங்கிகள் அப்படின்றது இருக்க செய்யுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் கமர்ஷியல் பேங்க்கு, ஐடிபிஐ, இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு சொன்னால் பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படிங்கிறது வரும். பொதுத்துறை வங்கிகளுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வர செய்யும். பாரத ஸ்டேட் பேங்க்கு சொல்ல செய்யலாம். அதே மாதிரி எஸ்பிஐ, ஐடிபிஐ, இது எதுலாமே எதுக்கு வரும் அப்படின்னு சொன்னோம்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ல வர செய்யும். அதே மாதிரி
ஸோ ஆல் த பேங்கிங் கம்பெனிஸ் ஓன் பை த பிரைவேட் பீப்புள் ஆர் கால் த பிரைவேட் செக்டர் கமர்ஷியல் பேங்க்னு சொல்கிறாங்க. தனியார் நபர்களுக்கு சொந்தமான எல்லா வங்கி நிறுவனங்களுமே தனியார் துறை வங்கிகள்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஆர் ஓன் பை த இட்ஸ் மெம்பர் ஃப்ரம் த பப்ளிக். அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் அதன் உறுப்பினர்களால் பொதுமக்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் சொந்தமானதாக மட்டுமே இருக்க செய்யும். ஸோ இந்த நேஷனலைஸ்டு பேங்க் அப்படிங்கிறது 2017 கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ இதோட பேசிக்கலி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா நேஷனலைஸ்டு பேங்க், பப்ளிக் செக்டர் பேங்க், பிரைவேட் செக்டர் பேங்க்னு சொல்லிட்டு 3 விதமாக பிரிக்க செய்கிறாங்க. எது அப்படின்னு சொன்னால் உரிமையாளர்களுடைய அடிப்படையில் ஆன் த பேசிக் ஆஃப் ஓனர்ஷிப் பேஸ்டு ஆன் ஓனர்ஷிப் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 3 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று நேஷனலைஸ்டு பேங்க், இன்னொரு பப்ளிக் செக்டர் பேங்க், பிரைவேட் செக்டர் பேங்க். ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. நேஷனலைஸ்டு பேங்க்னா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கான எக்ஸாம்பிள்ஸ், பிரைவேட் செக்டர் பேங்க்குக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கம்பல்சரி எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். நேஷனலைஸ்ட் பேங்க் அப்படின்னா இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர் பேங்க் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ. ஸோ இது நேஷனலைஸ்ட் பேங்க்கில் அண்ட் ஆல் த நேஷனலைஸ்ட் பேங்க் இது எல்லாமே பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வரும். ப்ரைவேட் அப்படிங்கிறது லக்ஷ்மி விலாஸ் பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க். ஸோ இது எல்லாமே எதுக்கு வரும் அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் வர செய்யும். ஸோ அதே மாதிரி பெண்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாரதிய மகிழா வங்கி பேங்க் அப்படிங்கிறது was established on 19th November 2013 to serve exclusively women members of the public was merged with the SBI on 31st March 2017. இந்த 2017 பார்த்தீங்கன்னா மார்ச் 31 பாரத ஸ்டேட் வங்கியோட எதை இணைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாரத மகிழா வங்கி. அடுத்தது 2013 நவம்பர் 19th தனியாக இதுக்குன்னு மகளிர்களுக்குன்னு என ஒரு வங்கி சேவையை செஞ்சாங்க. இது 2017 பார்த்தீங்க அப்படின்னா 2017 மார்ச் 31 இது பாரத ஸ்டேட்டோட என்ன பண்ணியிருக்காங்க, பாரத ஸ்டேட் பேங்க்கோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. இதோடு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. எல்லாரும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். தேங்க்யூ.